ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட்டோட டைரெக்ஷனை சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஏன்னா மார்க்கெட் டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் மார்க்கெட்டில் இல்லைன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுல ரொம்ப பெரிய சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்கிறேன். அந்த 4 பாயிண்ட்டையும் உங்கள் ட்ரேடிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஓரளவு மார்க்கெட்டோட டைரெக்ஷனை கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம அதை பார்க்கலாம். எஸ், நம்ம இப்போது இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி எப்படி நம்ம மார்க்கெட் டைரெக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு 4 மெத்தடை வச்சு நம்ம கண்டிப்பாக ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 70 to 80% இது ஒர்க் ஆகும் அப்படின்றது கூட நான் சொல்கிறேன். ஏன்னா 100% கண்டிப்பாக முடியாது. பட் 70 to 80% இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் வந்து கண்டிப்பாக இதை ஒர்க் வைக்கும் அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். முதல்ல வந்து ஏடிஎம் ப்ரீமியமோட வேல்யூவேஷனை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். லைக் ஏடிஎம் வேல்யூவேஷன், அதாவது அட் த மணியோடைய வேல்யூவேஷன் படி ப்ரீமியம் வந்து என்ன மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு, அதாவது காலோட ஏடிஎம் ப்ரீமியம் அண்ட் புட்டோட ஏடிஎம் ப்ரீமியத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ எப்போது மார்க்கெட்டு அட் மணியில் இருக்கும்போது எந்த ப்ரைஸ் வந்து அதிகமான வேல்யூவேஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். காலோட வேல்யூவேஷன் இப்போதைக்கு நிஃப்டிக்கு 159 இருக்குது, ஆல்மோஸ்ட் 160. பட் புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 137 தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 ரூபா வந்து காலோடைய ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது புட்டை விட. ஸோ அதனால் இங்கே என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இங்கே கால் ஆப்ஷனோட ப்ரீமியத்தை அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறவங்க தான் இங்கே இருக்காங்க. புட்டோடைய ப்ரீமியத்தை அதிக ரேட்டு கொடுத்து வாங்கலை. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு செல்லர் பர்ஸ்பெக்டிவில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, புட் ஆப்ஷனை நல்லா டம்ப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், கால் ஆப்ஷனை வெளியே வராங்க, செல்லர் வந்து வெளியே வராங்கன்னு அர்த்தம். பட் இந்த ஒரு மார்க்கெட் கண்டிஷனில் இது 23 ரூபா தான் ப்ரீமியம் வேல்யூவேஷனாக இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக 23 ரூபா தான் அதிகமாக இருக்குது. இதே மார்க்கெட் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 40 ரூபாய்க்கு மேலே வேல்யூவேஷன் அதிகமாக இருந்திருக்கிறத எல்லாரும் பார்த்துருக்க முடியும். ஏன்னா கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அதிகமாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது, இல்லைனா மார்க்கெட் வந்து பெருசாக கீழே போகாது அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய சிம்பிளான ஒரு மீனிங். ஸோ அதுதான் வந்து இங்கே இம்ப்ளை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு அர்த்த மணியை வச்சு கூட நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். என்ன தான் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அட் மணி வேல்யூவேஷன் சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு, ப்ரீமியத்தோட ஸ்ப்ரெட்டை பார்க்கணும். அந்த ஸ்ப்ரெட் வந்து எந்த சைடு டெபிட் அதிகமாக இருக்கோ அந்த சைடு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஸ்ப்ரெட்டுன்றது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ கால் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அட் த மணியை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற இம்மிடியேட்டாக இருக்கிற நெக்ஸ்ட்டு கால் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா விற்றுவிட்டுறணும். இப்படி விற்கும்போது ஒரு பையு ஒரு செல்லு இங்கே நடக்குது. இங்கே கண்டிப்பாக பையை ஒரு ஹையஸ்ட் காஸ்ட்டில் வாங்குவோம். உதாரணத்துக்கு 100 ரூபா கொடுத்து ஒரு அட் த மணியை வாங்குகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இமீடியட்டாக இருக்கிற ஒரு ஆப்ஷனை 80 ரூபா கொடுத்து விற்கும்போது இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்ப்ரெட் டெபிட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே 20 ரூபா வந்து டெபிட் இருக்குது கால் சைடில். அப்படின்னா இதே கணக்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா புட் சைடும் போடணும். ஸோ புட் சைடு போடும்போது 20 ரூபாய்க்கு பதிலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா இல்லைனா 13 ரூபா அப்படின்னு வரும். கண்டிப்பாக அப்படி தான் வரும். நான் ஒரு லைவில் கூட ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இங்கே நம்ம ஸ்ப்ரெட்டு கால்குலேஷன் பண்ணும்போது இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது அடுத்த மணியை நம்ம எடுத்துக்கலாம். 160 ரூபா ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 134 ரூபா ஆப்ஷனை செல் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்ப்ரெட் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, 26 ரூபா வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. அப்போது இங்கே வந்து 26 ரூபா வந்து ஸ்ப்ரெட் டெபிட் இருக்குது கால் சைடில். இதே புட் சைடில் அதே மாதிரி வந்து அட் த மணி எடுத்துக்கலாம். கீழே இமீடியட்டாக ஒரு 50 பாயிண்ட் இருக்கிற ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். 137 ரூபா ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து பை. அண்ட் 116 ரூபா வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்கோம். இங்கே பார்க்கும்போது என்ன ஸ்ப்ரெட்டு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 21 ரூபா தான் ஸ்ப்ரெட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் வந்து பை பண்ணதுக்கும் செல் பண்ணதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 21 ரூபா. ஸோ கால் சைடு 26 ரூபா, புட் சைடு 21 ரூபா அப்படின்னு சொல்லும்போது இங்கே தெரியுது மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் போகிறது தான் விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கதையே வேறு. என்ன அப்படின்னா இந்த சைடு வந்து 30 ரூபா கூட இருக்கும். ஓகேங்களா? டெபிட் வந்து கால் சைடு 30 ரூபா கூட இருக்கும். ஆனால் புட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். 21 ரூபா அப்படின்றதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு 16 ரூபா 17 ரூபா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவு வந்து டெபிட் வந்து கால் சைடில் அதிகமாக இருந்தது. விச் மீன்ஸ் எந்த அளவு அதிகமான ஒரு டிஃப்ரென்ஸு டெபிட் டிஃப்ரென்ஸ் இருக்கோ ரெண்டு சைட்லேயும்
எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டிஃப்ரென்ஸ் வந்து புட் சைடில் ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே 30 ரூபா இருக்குது, இங்கே 17 ரூபா இருக்குன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகம். அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போக தான் விரும்புது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா செல்லரை அதிகமாக அடித்து அந்த டெபிட்டை குறைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் கவர் கால் சைடு ஆகிட்டு இருக்கனால ப்ரீமியம், அதாவது டெபிட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளான ஒரு கால்குலேஷன், இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஓடிஎம் ஸ்பைக் வந்து நடக்கும். எப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு சைடு 150 200 பாயிண்ட் ஏறுது, இல்லை 1% மேலே ஏறுது, 1% கீழே இறங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே, இல்லைன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் ஏற போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி டீப் ஓடிஎம்மை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு ரூபாயிலேருந்து 3 ரூபா ஆப்ஷன் வரையும், கால் சைடும் சரி புட் சைடும் சரி, 2 பக்கமுமே பாருங்கள். மார்க்கெட் மேலே ஏற போகுது அப்படின்னா புட் சைடில் இருக்கிற டீப் ஓடிஎம் ஆப்ஷன் வந்து ஸ்பைக் ஆகும். ஏன் ஸ்பைக் ஆகும் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான விஷயம், நீங்களும் நானும் பண்ணுறது தான். ஸோ எப்போவுமே வந்து மார்க்கெட் மேலே ஏற போகுதுன்னா அடுத்த மணி புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆட்கள், இல்லை நம்மளும் சரி. அதுக்கு எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்மி ஆப்ஷனை போய் வாங்குவாங்க. இந்த டம்மி ஆப்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஏறும். ப்ரைஸ் எப்படி தெரியுங்களா ஏறும்? இதோட பர்சன்டேஜை வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒரு அப்நார்மலாக இருக்கும். இது ஏன் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஹெட்ஜுக்காக வாங்குறது அப்படின்றதுனால எல்லாருமே மார்க்கெட்டில் ஆர்டர் போடுவாங்க. அப்போ தான் வந்து அடுத்த மணியே கண்டிப்பாக வந்து நம்மளால் வாங்க முடியும் அப்படின்றதுக்காக, ஒரு ஹெட்ஜு காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக, ஒரு மார்ஜினை கம்மி பண்ணுறதுக்காக ஹெட்ஜை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த மணியில், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓடிஎம்மில் கூட நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஹெட்ஜு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டீப் ஓடிஎம்மில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷனை பாருங்கள். அப்நார்மலாக ஒரு ஸ்பைக் தெரிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் போகுது. லைக் வந்து புட் சைடில் இந்த மாதிரி அப்நார்மலாக ₹1 இருக்கிற ஆப்ஷன் ₹1.5 ₹2 அப்படின்னு போகுது அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க அடுத்த மணியே இல்லைன்னா நியர் ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸை விற்கிறாங்க. அதனால் அவங்க அதுக்கு எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷனை தேடுறாங்கன்னு அர்த்தம். இதே வந்து உல்ட்டா மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுது அப்படின்னா கால் சைடு இந்த மாதிரி ₹1 ₹2 ஆப்ஷன் ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா அவங்க அங்கே எட்ஜு தேடுறாங்கன்னு அர்த்தம். அதனால் மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயம், இதையும் நோட் பண்ணலாம். அண்ட் நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஐவி மெத்தட்னு சொல்லலாம். ஸோ ஐவி மெத்தட்னு சொல்லும் போது எந்த சைடு ஐவி இருக்கோ, எந்த சைடு லோ ஐவி இருக்கோ, ஓகேங்களா, ஸ்ட்ரைக்கு, அந்த சைடு மார்க்கெட் வந்து அதிகமாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் சைடில் நமக்கு ஐவி வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே அடுத்த மணிக்கு மேலே இருக்கிற ஓடிஎம் ஐவியும் பாருங்கள், கால் சைடும் பாருங்கள், புட் சைடும் பாருங்கள். இங்கே என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கால் சைடு ஓடிஎம் போக 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 ஐவி வந்து கம்மியாக இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒரு நார்மலான டேஸில் ஒரு எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து நியூஸ் வந்துடாது, எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து பெரிய பெரிய வால்டாலிட்டி கண்டிப்பாக வந்துடாது. ஸோ எப்போவுமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே லோ ஐவி இருக்கோ அதை வந்து நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஹையஸ்ட் ஐவியை நோக்கி போகாதான்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் ஐவி நோக்கி எப்போ போகும் அப்படின்னா எப்போ வந்து இந்தியா விக்ஸில் ஒரு பெரிய மாற்றம் வருதோ, இல்லை இந்தியா விக்ஸ் எப்போ ஏறுதோ அப்போ வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷனோடைய ப்ரீமியம் வந்து ஸ்பைக் ஆகும். அப்படி ஸ்பைக் ஆகும் 2 சைடுமே, மார்க்கெட் இறங்குதோ ஏறுதோ, ஓகேங்களா. பட் இந்தியா விக்ஸ் ஏறுறதுனால மட்டும் இந்த ஐவி கான்ட்ரிபியூஷன் ஏறுறதுனால இந்த ப்ரீமியம்ஸ் எல்லாம் ஏறும். ஸோ இது வந்து ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன், எல்லா நாளுமே இது இப்படி இருக்காது. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், ஸ்கியூ பேஸ்டு பார்க்கும்போது மார்க்கெட் எப்போவுமே ஒரு லோவஸ்ட் ஐவி இருக்கிற பக்கம் தான் மார்க்கெட் போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய இது கிடையாதுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4% தான், 3-4% 13.31 அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 13.03 இருக்குது, இல்லைனா 12.98 இருக்குது. ரொம்ப பெரிய மாற்றம் இல்லை. பட் இந்த மாதிரி ஐவியில் ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக்கான விஷயங்கள், இப்போ இது அப்படியே உல்ட்டாவாக இருந்து கால் சைடு வந்து ஐவி அதிகமாக இருந்து புட் சைடு வந்து ஐவி கம்மியாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து புட் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் அந்த ஸ்ட்ரைக் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குன்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு ரேர் கேஸ் அப்படின்றதுனால இது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு லேர்னிங் விஷயமாக மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இந்த 4 விஷயமும் பியூராக வந்து ஒரு ஆப்ஷன் செயினை பேஸ் பண்ணி, ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மார்க்கெட் டைரக்ஷனை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.